மறுபடியுமாக வந்து உதவி திட்டம் ஆரம்பிக்க போகிறோம். மருத்துவ தேவை உதவி இல்லாத முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த ஹெல்பிங் சம்மந்தமாக எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் வேலை மாதிரி, எப்படி பேசினாலும் ஏற்கக்கூடிய மனசு வர வேண்டும். அதோடு உதவி வேண்டியவர்கள் எங்கே போனார்கள், இதுதான் உலகம், கவனமாக சிந்தித்து செயற்படுங்கள் என்றும் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். வந்து இப்போ 2024ஆம் ஆண்டு நீங்கள் அந்த வெள்ள டைமில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து வெள்ளத்துக்குள்ளே நிற்காத இடமே இருந்திருக்காது. வந்து ஒரு பட்டவனுக்கு தான் அதோட வேதனை வந்துட்டு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டைமில் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை யோசித்து நாங்கள் பிளான் பண்ணாங்க வந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை செய்ய முடியாமல் போயிட்டு எவ்வளவு வந்துட்டு மாதாந்த ஏர்ன் பண்ணுறோம் அப்படியான சில டீட்டெயில்ஸை வந்துட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு வரும். நாங்கள் அந்த நேரம் கட்டாயம் சொல்லுவோம். ஹெல்பிங் வீடியோ செஞ்சு தான் நாங்கள் இதை செஞ்சோம்னு சொல்கிறாள் இவர் சொல்ல வாரது அப்படின்னு சொன்னால், ஹெல்பிங்னு சொல்லி வந்துட்டு நாங்கள் மக்களை காட்டி வீடியோ போட்டு அதில் வந்த காசில் வந்துட்டு நாங்கள் கொள்ளையடித்து தான் நாங்கள் இந்த ஒரு வீட்டை கட்டினோம், காரை வாங்கினோம், சகலதையும் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் மீன் பண்ணுறார். ஹெல்பிங்னு சொல்லி வந்து நாங்கள் செய்ய தொடங்கின நாள்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த 5 வருஷ காலப்பகுதியில் வராத ஒரு பிரச்சனை எங்களுக்கு போன வருஷம் வந்தது. கடந்த காலங்களில் நாங்கள் எத்தனையோ கொடூரமான வருத்தத்தில் இருந்த பல பேரை கூட வந்துட்டு நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் வரும் என்னன்னு சொன்னால், முதல் தரமாக நம்ம உண்டு எந்த காசை கொடுக்குறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வரும். ஸோ அதுக்குமே வந்து நாங்கள் ஒரு சொல்யூஷன் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்பணும் இவங்க வந்து எந்த ஒரு விதமான வந்து வெளிநாட்டுக்காரர் அனுப்புகிற அந்த ஒரு காசில் உதவிக்கண்டு வர்ற காசில் வந்து கை வைக்கல, களவெடுக்கல, அதன் மூலமாக வந்து மேலே வரல. இதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் செய்கிறதால நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறீங்க, களவெடுக்கிறீங்க, வாழ்கிறீங்க அப்படின்ட்டு பல விமர்சனங்களை நீங்கள் வச்சோடையா ஒரு ட்ரிப்புக்கே ஒரு 10,000-15,000 முடியும். அப்போ இந்த 10,000-15,000 எங்களுக்கு முடியுமென்றதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்போம் பண்ணி நினச்சிங்கன்னு சொன்னால் கடைசி வந்து இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, எங்களுக்கு அனுப்பையும் வேண்டாம், அதையும் நாங்கள் சொல்லுவோம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் காசை வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்குறது தான் இங்கே பல பேருக்கும் பிரச்சனையாக இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால், அப்போ அந்த 30 பேரும் காசு போட சரியாக அந்த 15 லட்சம் அவருக்கு போகுது. நோ மோர் சீட்டிங். அதாவது முக்கியமாக எங்களை நம்பி உதவி செய்ய வர்றவங்களுமே வந்து பாதிக்கப்படக்கூடாது. இது வந்து பல இடங்களில் பல விதமாக நடந்திருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். இந்த ஹெட்செட்டை போட்டிருக்க காது கொஞ்சம் கேட்காம மட்டும் நோ ஒழுங்குண்டா கொஞ்சம் மட்டும் கூட என்ன சொல்கிறது, இந்த சத்தமாக காய கொண்டிருக்குது. ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 தை மாதம் பிறந்து இன்றைக்கி 4ஆம் தேதி. அப்போ வந்து நாங்கள் நேற்றையான் வீடியோவில் வந்து காய்ச்சிருந்தோம். இனி வந்து அவர் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக நல்ல ஒரு விஷயமாக வந்துட்டு செய்யணும், அது மக்களுக்கும் பிடிக்கணும், எல்லாருக்கும் நன்மையும் பயக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கதைச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் வந்துட்டு நேற்றைய தினம் கதைச்சிட்டு இன்றைக்கு வந்துட்டு வீட்டை இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. என்னென்னு சொன்னால், இப்போ இப்படி தானே வந்து இப்போ எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வேயில் வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனைகள் இல்லாத மாதிரி வந்துட்டு கொண்டு போகணும். ஆனால் நாங்கள் என்ன விஷயத்தை வந்துட்டு பிளான் பண்ணி செஞ்சாலுமே அதுலேயுமே வந்துட்டு பிரச்சனைகள் வரும். அதை வந்துட்டு நாங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால், அது வந்து வளமேனா வாழ்க்கைண்டா வந்து சில அடிகள் விழத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்துட்டு பிரச்சனைகள் விளையாட்டுலையுமே அது வந்துட்டு ஒரு கிக்காக இருக்காதுன்னா ரைட். இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். எப்படின்னு சொன்னால், மறுபடியுமாக வந்து உதவி திட்டம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு உங்களோட கருத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதே நேரம் நிறைய கருத்துக்களும் வந்திருக்குது. வந்து தனியாக இந்த கமெண்ட்ஸை மட்டும் வாசித்து அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு போகிறதாக இருக்க போகிறது இல்லை. இந்த வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எங்களை விரும்பி பார்த்த உங்களுக்காக வந்துட்டு நாங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு கதைக்கணும் அப்படின்னு வச்சுக்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னதாக அதால் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு உள்ளாக போகிறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு
அப்போ நம்ம வந்து நேற்றைய தினம் கேட்டிருந்தோம் வந்து, அதாவது வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதிகம் விருப்பமாக இருக்கும் நாங்கள் செய்கிறது அப்படின்ட்டு. அப்போ கவிதாஸ் கொமெண்ட்ஸில் பார்த்துருப்பேன் மோஸ்ட்லி என்ன வந்தது. மோஸ்ட்லி வந்து நம்மளோட எஸ்கே விலாக் சேனல்னு சொன்னாலே வந்து அதை வந்து நாங்களே வந்து உணர்ந்த ஒரு விஷயம் வந்து எங்களோட ஹெல்பிங் வீடியோ தான். ஹெல்பிங் வீடியோ போட்டால் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு ரீச் ஒன்று வந்து எங்களுக்கு கிடைச்சது. உண்மையிலே வந்து அது என்ன சொல்கிறது, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கடந்த காலங்களில் வந்து ஹெல்பிங் வீடியோவுக்கு வந்து நிறைய மக்களோட ஆதரவு வந்து கிடைச்சிருந்தது. அதே மாதிரி நாங்கள் ஹெல்பிங் வீடியோ ஸ்டாப் பண்ண பிறகு வந்து அந்த ஒரு மாற்றம் ஒன்றும் தெரிஞ்சது என்னென்னா, அப்போ வந்து காரணம் வந்து உண்மையிலே வந்து அண்ணா வந்து கதைக்கிற விதங்கள் ஒவ்வொரு ஆகளையும் வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா இருக்கட்டும், அதுகள் வந்து நிறைய வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்ததை நாங்கள் வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அதே டைம் வந்து எங்களோட கதைக்கிறவங்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ தான். அதே மாதிரி நிறைய கொமெண்ட்ஸுமே வந்து இரவு வந்து வந்துருந்துச்சு, ஹெல்பிங் வீடியோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மோஸ்ட்லி வந்து ஹெல்பிங் செய்ய சொல்லித்தான் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ உதாரணமாக இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ நன்மதிப்பு அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்படி இருந்தால் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு டவுனுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு கடை ஒன்றுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 5 வருஷமாக ஒரு கடை ஒன்று போகிறோம். அந்த கடையில் வந்துட்டு இப்போ அந்த கடை வந்து ஒரு புடவை கடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து, இப்போ அந்த கடைக்கு நாங்கள் 5 வருஷமாக போகிறோம் அப்படின்னு வைங்களேன் வந்து, திடீரென்னு அந்த புடவை கடையை தூக்கிட்டு வந்துட்டு அதில் வந்து ஒரு ரச்சி கடையை வச்சுட்டாங்க, இல்லாட்டி ஒரு மீன் கடையை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் வந்து, அந்த செய்கிற ஆக்கள் வந்துட்டு ஒரே ஆக்களாக இருந்தாலுமே கூட வந்துட்டு சடனாக ஒரு சேஞ்ச் வந்து அந்த கடைக்கு வந்துட்டு வரும். அது வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடை இருக்குன்னு சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன், வந்து பார்த்துட்டு அட இது புடவை கடைன்றது திரும்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான். அதாவது வந்து இப்போ நாங்கள் எங்களோட ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி என்ன கேட்டகரியில் வந்துட்டு அதை கொண்டு போகிறோமோ அது சார்பான ஒரு ஃபாலோவர்ஸ் தான் வந்து எங்களோட சேனலுக்கு வந்து வருவாங்க, அதில் மாற்றம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து ஹெல்பிங் செஞ்ச அடிப்படையில் ஹெல்பிங் வீடியோஸை விரும்பின அதிகமான என்ன சொல்கிறது ஃபாலோவர்ஸ் தான் எங்களோட சேனலில் இருக்கிறாங்க. ஆனாலுமே எங்களோட சேனல் வந்து அதில் கொஞ்சம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக இப்போ வேறு யாருன்னு சொன்னால், இப்போ இந்த கேட்டகரியில் வீடியோ போட்டுட்டு ஒரு கேட்டகரியை மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வியூஸ் வந்து இப்போ ஒரு 50,000 போயிருந்தாலுமே கூட வந்து சடனாக 1000க்கே போயிடும் வந்து. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து நாங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் மினிமம் வந்து ஒரு 15,000 10,000 வியூவர்ஸை வந்து தாண்டி குறையாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டு வந்து மக்கள்கிட்ட மனசில் இடம் பிடிச்சதால் நாங்கள் என்ன தான் செஞ்சாலுமே வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி கூட வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேரை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இன்றைக்குமே வந்த கொமெண்ட்ஸில் நீங்கள் என்ன செஞ்சாலுமே நாங்கள் பார்க்க ரெடி அப்படின்னு கூட எழுதியிருந்தீங்க. அதுக்குமே வந்து ஒரு நன்றியை வந்துட்டு கூறிக்கொண்டு இப்போ நான் வந்து கடகடந்து வந்த அந்த கொமெண்ட்ஸில் இப்போ வந்து பாவ் சூப்பர் நைஸ் அப்படின்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொண்டு ஒரு சில பேர் ஒரு சில சந்தேகங்கள் கேள்விகள் மாதிரி கேட்டிருக்காங்க தானே, அதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து முதலாவது பதில் சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு மூவ் ஆகுவோம். என்ன மாதிரி இந்த ஹெல்பிங் வீடியோஸை நாங்கள் செய்கிறதாக வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற சம்மந்தமான ஒரு அப்டேட்டை நான் கதைக்கிறேன். ரைட், அப்போ அதுக்கு முன்னம் ஸ்டார்டிங் வந்து சும்மா ஒரு கமெண்ட்டை வந்து வாசிக்கிறேன். ஹாய், ஹெல்பிங் வீடியோ ஓகே, கோட் பிளஸ் யூ எஸ்கே அப்படின்னு சொல்லி வந்துட்டு கலாராணி செல்லத்துறைன்னு சொல்லி ஒரு அம்மா ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அம்மா உங்களுக்கு நன்றி. ரைட், அப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்க சொன்னால், மருத்துவ தேவை உதவி இல்லாத முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த ஹெல்பிங் சம்மந்தமாக எழுதியிருக்கிறாங்க. அதேமாதிரி ஹாய் தம்பி கிருஷ்ணா, உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் மூவரையும் நல்லா இருக்கணும், உங்களை தூட்டி பேச நிறைய பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்ற ஒரு அக்கறையான கமெண்ட் வந்து வந்திருக்குது. அதே நேரம் வந்து உங்கள் உதவியால் ஏழை மக்கள் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க. அதே நேரம் வெளிநாட்டில் உள்ளவங்க வந்துட்டு நன்மை அடைகிறாங்க. அதே நேரம் நீங்களும் நன்மை அடைஞ்சிருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஒன்றையும் யோசிக்காமல் மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் பிரச்சனைகள் வரலாம், வந்தாலும் அதை கடந்து போங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. பாருங்கள் வந்து நான் அந்த குயில் கத்துன்னு சொல்லி போட்டு அதை கலைக்க சொல்லி இவனை அனுப்பிவிட அந்த குயில் கத்துறதுக்கு மேலாக தான் தட்டுறான் சத்தம். கல்லொன்று தருகின்றா சத்தம் இல்லாம போ வீட்டுக்கு மேலே அணைக்குது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோஸ் மோஸ்ட்லி செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து விதண்டாவதமான கமெண்ட்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு கூட பதில் சொல்ல தயார். ஆனால் வந்து கெட்ட வார்த்தைகள் எழுதியிருந்தால் அதை நாங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை.
அதே மாதிரி வந்துட்டு ஹெல்பிங் வீடியோஸ் செய்யுங்க அப்படி இப்படின்றது. அதாவது முக்கியமாக வந்து முதியவர்களுக்கும் வைத்தியசாலையில் இருக்கிறவங்களுக்கும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் குழம்பாதீங்க, அதுக்குத்தானே அக்கினியை அனுப்பினான், அந்த படைத்தளபதி எந்த சிக்கலிலும் எதிர்கொள்ளக்கூடிய எத்தியோப்பியா பயிற்சி எடுத்தவனா 2 வரால் எழுதியிருக்கிறார் வந்து. ரைட், ஓகே, அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் வந்து. அதே மாதிரி உதவி திட்டம் என்பது எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, அதோடு கடந்த கால கசப்புத்தன்மை இன்னும் ஆறவில்லை, இதை தொடர்ந்தால் எப்படியான பிரச்சனை வரும் என்று தெரியாது, இது ஒரு அரசியல் வேலை மாதிரி, எப்படி பேசினாலும் ஏற்கக்கூடிய மனசு வர வேண்டும், அதோடு உதவி வேண்டியவர்கள் எங்கே போனார்கள், இதுதான் உலகம், கவனமாக சிந்தித்து செயற்படுங்கள் என்றும் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார் வந்து. அதே மாதிரி இப்போ தான் நம்ம வாசிக்கிறேன், நான் முதல் வாசிக்கிற வந்து கடந்த மாதங்களில் மழை வெள்ள அனர்த்தத்தால் பல பகுதிகளில் வறுமைப்பட்ட மக்கள் பல இன்னல்களை சந்தித்தார்கள். இதற்கு இதுவரையில் ஹெல்பிங் வீடியோவை செய்யாத பல யாழ் யூடியூபர்ஸ் தம்மாலான உதவிகளை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்தார்கள். ஆனால் பிரபல ஹெல்பிங் வீடியோ என்று அழைக்கப்பட்ட நீ இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தாய் அப்படின்ற மாதிரி ஒரு எழுதியிருக்கிறார். அப்போ உண்மையை சொல்லணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நாங்கள் வந்து பெரிய ஆக்கள் இல்லை, உண்மையாக நாங்கள் சாதாரணமான ஆக்கள். ஏன்னா அப்போ நான் கூட ஆறாக இருந்தாலுமே இப்போ ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூட வந்து பிடிச்சி நான் நீ என்று சொல்லி கதைக்க மாட்டேன். அது சின்ன பொடியனாக இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னா இப்போ முதலாக தெரியாதவரால் நாங்கள் சந்திக்கக்குள்ளே அவரை நாங்கள் மரியாதை குறைவாக கதைக்க மாட்டேன். அப்போ இவர்கிட்ட இந்த கமெண்ட்ஸ்லேயே தெரியுது அவருக்கு உண்மையில் இருக்கிறதான வன்மம். ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வெள்ள டைமில் உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர் வந்து என்னைய வந்துட்டு ப்ளேம் பண்ணுறார் வந்து. இப்போ என்ன சொல்கிறேன் வந்து, அதாவது வந்து இந்த சொல்லுவாங்க தான், இப்போ சூடு கண்ட பூனை வந்து அடுப்பங்கரையை நாடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பட்டவனுக்கு தான் அதோட வேதனை வந்துட்டு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டைமில் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை யோசித்து நாங்கள் பிளான் பண்ணாங்க வந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை செய்ய முடியாமல் போயிட்டுது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் என்னாலான விஷயங்களை வந்துட்டு நான் செஞ்சேன். நான் அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து பப்ளிக் பண்ணணுமன்ற அவசியம் வந்துட்டு இல்லை. அதை வந்து பப்ளிக் பண்ணி நான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் நீ செய்கிற என்னது பப்ளிக் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. சரிதானே, பப்ளிக் பண்ணாட்டி எல்லாத்தையும் பப்ளிக் பண்ணுற நீ அது என்னத்துக்கு நீ பப்ளிக் பண்ணாமல் இருக்கணும், அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கழுத கதை மேத்தான் வந்துட்டு என்ன செஞ்சாலுமே வந்துட்டு அதுக்கு கதைக்கிறதுக்கு வந்துட்டு ஆக்கள் இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்த முறை வந்துட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலகளாவிய ரீதியில் எல்லாருமே ஈவன் அந்த ரொனால்டோ ஏன்னா ரொனால்டோ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $10 மில்லியன் வந்துட்டு கொடுத்தவர். அதேமாதிரி உதவி செய்யாத பல பேர் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. ரைட், அந்த ஒரு டைமில் வந்து இப்போ உங்களுக்கு தேவை கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவியா அல்ல அந்த உதவி எங்கள் மூலமாக தான் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளோ தடவங்கள் அன்பாயில் கேட்குறேன். அப்போ இது வந்து ஒரு கோத்து விடுறக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொமெண்ட். என்ன சொன்னால் இப்போ நான் கூட நேற்று என்ன சொன்னான்னு சொன்னால் கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் கிடைச்சது எனக்கு சந்தோஷம். ஆனால் அந்த ஹெல்ப்பை வந்துட்டு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ஹெல்ப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்லி விமர்சித்தவங்க வந்துட்டு அந்த ஹெல்ப்பை செஞ்சது தான் எனக்கு வந்துட்டு மனவர்த்தமாக இருந்ததுன்னு நான் சொன்னேன். நான் அதே நேரம் எங்களால் முடிஞ்ச வந்து ஹெல்ப்பை நம்ம வந்து செஞ்சுருந்தோம். ஆனால் நாங்கள் அந்த ஹெல்ப்பிங் வீடியோஸ் மாதிரி எல்லாம் வந்துட்டு இறங்கி போய் செய்ய நாங்கள் முன்வரையில். ஏன்னு சொன்னால் அந்த ஒரு டைமில் வந்துட்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்திருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எங்களை பார்த்த விதம் வந்துட்டு வித்தியாசம். அப்போ அதை வந்துட்டு சாதாரணமாக அங்கே இருந்து கொண்டு எழுதுகிறவங்களுக்கு வந்துட்டு பண்ணணும்னு சொன்னால் ஈஸியாக இருக்கலாம். அதை வந்து களத்தில் நின்று செய்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கள் வந்துட்டு புரியும். போன வருஷம் இப்போ 2026 இப்போ 2024 நீங்கள் அந்த வெள்ள டைமில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து வெள்ளத்துக்குள்ளே நிற்காத இடமே இருந்திருக்காது வந்து. அப்போயெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னால் தெரியல. ஓகே, அதை விடுவோம். நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணத்தானே வேணும். அதைத்தான் நானும் நினைச்சேன், உதவி வீடியோ செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ 200 கமெண்ட்ஸ் இருந்தால் அதில் ஒரு 150 கமெண்ட்ஸ் உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரியே வந்துருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே நேரமே என்ன சொல்கிறது, உண்மையாக அந்த கேவலமாக அழுகிறவங்கள்ட்ட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணணுமன்ற அவசியமும் இல்லை. இப்போ பாருங்க, அதில் வந்து இப்போ பாருங்கள், கிருஷ்ணா தம்பி நீங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது தான் நமக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுற ஆக்களுக்கு இப்போ இதே மாதிரி ஆக்கள் வந்து தேடி போய் வந்து வில்லங்கத்துக்கு பேட் கமெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னு சொன்னால் இப்போ உண்மையாக நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து அதுக்கு நான் ஒரு கமெண்ட் எழுதுறேன்றதே வந்து சரியான அறிது. அப்படி இருக்கேக்குள்ள
எங்களோட வீடியோவில் வந்து வீடியோவை பார்த்து எங்களோட வீடியோவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் எழுதுகிற எல்லாருக்கும் போய் தேடி போய் ரிப்ளை பண்ணி நெகட்டிவாக எழுதணும்னு சொல்லி இணைக்கிற இந்த ஆள்கிட்ட மனசு எப்படி இருக்கும்? இந்த ஆள்கிட்ட கமெண்ட் வந்துட்டு வாசிக்கணுமன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை வந்து. அதே மாதிரி ஒரு அலிகேர் வந்து இந்த கம்பி கட்டுற கதையை ஜெயிலில் கேட்பாங்க, விளக்கமாக சொல்லு, எத்தனை நாளைக்கு இந்த சுத்து மாற்று கர்மா உன்னை தொடரும், நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்ற ஒரு ஆள் எழுதியிருக்கிறார் வந்து. இதில் என்ன கம்பி கட்டுற கதை சொன்னான், அதை விட அதே நான் போய் ஜெயிலில் போய் விளக்கமாக சொல்லுவேன். இது ஒரு என்ன சொல்கிற ஒரு 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 சம்மந்தமே இல்லாத ஒரு கமெண்ட்டாக வந்து இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். அதே நேரம் வந்துட்டு நேற்று அந்த சுண்டுக்குழி பிள்ளைகிட்ட ரைட் அந்த சொன்னனே வந்து அந்த வன்மமான ஒரு ஆள்னு சொல்லி இப்போ கொஞ்சம் முன்ன ஒரு கமெண்ட் வந்து வாசித்தேன், நீன்னு சொல்லி எழுதினவர், அவர் எழுதியிருக்காரு இன்னொரு கமெண்ட் பாருங்க. அது சரி, ஹெல்ப்பிங்காக மாறி அது 3 மாடியாக மாறி உச்சம் தொட வைத்தது. புலம்பெயர் மக்கள் இனிமேலும் தவறு பண்ண மாட்டார்கள், உதெல்லாம் இனி சரிவராது, வேலைக்கு போய் உழைத்து சாப்பிடுங்கூடா சோம்பேறிகளே. அப்போ இப்போ விளங்குதா வந்து நான் சொன்னதில் தப்பில்லை. நான் நினச்சேன் அவர் ஒரு கமெண்ட் தான் எழுதியிருக்கிறாருண்டு. அதே மாதிரி அவர் இன்னும் ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார் பாருங்க. ஹெல்ப்பிங் வீடியோவாக மாறி அது உச்சம் தொட வைத்தது, புலம்பெயர் மக்கள் இனிமேலும் தவறு பண்ண மாட்டார்கள்னு சொன்னால், ஹெல்ப்பிங் வீடியோவால் செஞ்சு தான் நாங்கள் இந்த 3 மாடி கட்டினாங்கன்னு சொல்லி இப்போ நான் அக்செப்ட் பண்ணுறேன். அப்படின்னு சொன்னால் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ செஞ்சு யூடியூப் மூலமாக வந்த வருமானத்தால் தான் நான் சகலதும் செஞ்சேன் அப்படின்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இவர் இதில் மென்ஷன் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொன்னால், ஹெல்ப்பிங் வீடியோ செஞ்சு தான் நாங்கள் இதை செஞ்சோம்னு சொல்கிறாள் இவர் சொல்ல வாரது அப்படின்னு சொன்னால், ஹெல்ப்பிங்னு சொல்லி வந்துட்டு நாங்கள் மக்களை காட்டி வீடியோ போட்டு அதில் வந்த காசில் வந்துட்டு நாங்கள் கொள்ளையடித்து தான் நாங்கள் இந்த ஒரு வீட்டை கட்டினோம், காரை வாங்கினோம், சகலதையும் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் மீன் பண்ணுறார். ஆனால் இன்றைக்கு இல்லாட்டிலும் எப்பயோ ஒரு நாள் ஒரு காலம் வரும், அப்போக்குள்ளே நாங்கள் வந்து எங்களோட அதாவது யூடியூப் வருமானம் வந்து நாங்கள் எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்துட்டு மாதாந்தம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படியான சில டீட்டெயில்ஸை வந்துட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு வரும். நாங்கள் அந்த நேரம் கட்டாயம் சொல்லுவோம். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாங்கள் போய் யாருடைய நின்று கதைச்சு அந்த வீடியோ காலில் உதாரணமாக அந்த வெட்டிக்கோலில் ஒரு தம்பி போட்டிருந்தாடா வீடியோ போட்டவன் எனக்கு தெரியாது வந்து அவன் ஒருத்தன் போட்டிருந்தவன். அதே மாதிரி எங்கள்கிட்ட விஜே டிலக்ஸில் ஒரு தம்பி ஒருத்தன் அவன் போட்டிருந்தவன். அதே நேரம் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு படி ஒருத்தன் போட்டிருந்தவன். ஏன்னா அதாவது எங்களோட படத்தை வச்சு கதைச்ச ஒரு வீடியோக்கே வந்துட்டு இவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கும் வந்துட்டு நிறைய வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தவங்க. ஸோ காலம் வரும்போது வந்து நாங்கள் அதையுமே வந்துட்டு காட்டுவோம், அதில் மாற்றம் இல்லை. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கொமெண்ட்ஸ் பகுதியை விடுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இப்போ 200 கொமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் 180 கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெல்ப்பிங் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்குது. அப்போ வந்து ஹெல்ப்பிங் செய்யலாம், அதில் வந்துட்டு மாற்றம் இல்லை. இப்போ இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது, அது எதால் வந்தது, ஏன் வந்தது அப்படின்றத வந்துட்டு நாங்கள் யோசித்து அதை அவாய்ட் பண்ணுற மாதிரிக்கு தான் வந்துட்டு இனி செய்ய போகிற எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு செய்யணும். வந்து அதில் முக்கியமாக வந்து இப்போ கவிதா சொல்லுவாங்க, இப்போ வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அதோட மெயின் காரணம் என்ன? இப்போ பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் மெயின் காரணம் என்னென்னு சொன்னால், முதலாவது வந்து நம்மளோட ஒரு வளர்ச்சி, அதாவது என்ன சொல்கிறேன் நம்ம எல்லா விஷயம் அதான் நம்மளோட வளர்ச்சி என்ற மெயின் காரணம் என்ற பொறாமை. அந்த பொறாமை வந்ததுக்கான மெயின் காரணம் தான் வந்து நம்மளோட வளர்ச்சி. அடுத்து வந்து என்ன சொல்கிறேன், மற்றவங்க மாதிரி எதையுமே வந்து மறைக்காமல் எல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையாக எல்லா விஷயத்தையுமே வந்து காட்டுறது. அதாலே வந்து நிறைய பேருக்கு வந்து பொறாமை இருந்தது. ஏன் வந்து எங்களோட சகஜமாக வந்து பழகி கொண்டிருந்தவங்களே வந்து நாங்கள் உணர்ந்துனாங்க இப்படியான ஒரு பொறாமை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. அது வந்து எப்போ தெரிஞ்சேன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த பொறாமையால் வீழ்த்தப்பட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு பிறகு வந்து நாங்கள் நிறைய பேர் உண்மை முகங்களை வந்து அறிஞ்சினாங்க. எங்களோட அந்யோன்யம் பழகுனவங்க, அதே மாதிரி என்ன சொல்கிற எங்களோட நட்புகளாக இருக்கிற எல்லாரையுமே வந்து நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் உண்மையிலே வந்து அது வந்து உண்மையிலே வந்து ஒரு கசப்பான ஒரு இதாக இருந்துச்சு. என்று சொன்னால் நான் உதவி செஞ்சு நல்லது செஞ்சு வரும்போது வந்து அந்த வளர்ச்சி கண்டு அதை வந்து பொறாமப்பட்டு நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போய் அப்படியான ஒரு நிலைமையில் வந்து நிறைய இதெல்லாம் வந்து உணர்ந்துனாங்க.
அதாவது வந்து இப்போ முதலாவது காரணம், இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஏற்க மறுக்கிறீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் முதலாவது காரணம், எங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்திருந்தாலும் அதுக்கு முதலாவது காரணம் பொறாமை. அதை நான் 100% அடித்து சொல்வேன். காரணம் என்னன்னு சொன்னால், பொறாமை இல்லாமல் இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. உதாரணமாக எங்களுக்கு நடந்த அந்த பிரச்சனையில் இருந்தே வருவோமே. இப்போ நாங்கள் வந்து அந்த 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 வீட்டை போயிட்டு அந்த பிள்ளைன்னு அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு பிறகு தான் அந்த வீடியோ வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆனது. அப்போ உண்மையிலே வந்து இந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட மாதிரிக்கு வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு தான் ஒரு பிரச்சனை வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தால் அது அந்த வீடியோ எடுத்த டைம்லேயே அது வந்துட்டு பிரச்சனை ஆயிருக்கும். ஆனால் எவ்வளோ காலங்கள் கடந்த பிறகு எவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களை வந்து நிறைய விதமாக வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி அதுன்ற ஒரு பரிணாமமாக தான் இந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு வெளியாகி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட், ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும்தான் வந்துட்டு அது வைரலாகி, அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது வந்துட்டு எங்களை பற்றி இவனுங்களை கண்டிராத கூடாக்களுக்கு கூட அந்த வீடியோ பார்த்தா கோவம் தான் வரும். என்னென்னு சொன்னால் நான் நிறைய தரம் விளக்கம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு கொஞ்சத்தை மட்டும் பார்த்தா யாருக்குமே எதுவுமே விளங்காது. எங்களை யாருன்னு தெரியாது, இந்த பிரச்சனையை அவங்க அறிய மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு கட்டத்தை மட்டும் பார்த்தா கண்டிப்பாக கோபம் தான் வரும். இப்போ வந்து அப்படியான ஒரு காலம்தான் நடந்து கொண்டிருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக ஏஐ அப்படின்ற ஒன்று வந்து இன்றைக்கி எடிட் பண்ண முடியாததுன்ற ஒன்று இல்லாத அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து எவ்வளோ எல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க. அப்போ என்னதான் வந்து நடந்தாலுமே வந்து அதை தாங்கி கொள்ளக்கூடியதான ஒரு மனசக்தி ஒன்று வேணும். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கு பாருங்கோ, இந்த ஹெல்பிங் என்று சொல்லி வந்து நாங்கள் செய்ய தொடங்கின நாள்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படின்னு சொன்னால் இந்த 5 வருஷ காலப்பகுதியில் வராத ஒரு பிரச்சனை எங்களுக்கு போன வருஷம் வந்தது. அதுவும் எப்போ அது ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இந்த பிறந்தநாள் முடிஞ்ச கையோட அந்த பிரச்சனை மெல்ல மெல்ல மெல்லமாக வந்துட்டு ஆரம்பமாகி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3ஆம் மாதம் காலகட்டத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு இது குண்டாக வந்துட்டு வெடித்து, உண்மையிலே நான் மட்டும் இல்லை, தம்பியாக்கள் எல்லாருமே, எங்களோட வீட்டுக்காரர் எல்லாரையுமே வந்துட்டு அது பாதிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சம்பவமாக வந்து வாழ்நாளில் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் கோர்ட்ஸ் எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போயிருக்கேன், ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி போயிருக்கேன். இப்போ யாரையும் தெரியாமல் எதுவும் ஒரு சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் தெரிஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஐயோ அவங்கள அப்படின்னு ப்ளஸ் செய்கிறேன்னு சொல்லி கதைச்சி விட்றக்காண்டி போயிருக்கேன். அப்படி இல்லாட்டி யாரும் பொடியில் எதுவும் ஒரு இப்போ லைசன்ஸு கேஸுகள் அப்படி இப்படி போயிருந்தா சரி அதுக்கு ஒரு சைன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி போயிருக்கேன். அதர்வைஸ் நான் எந்த ஒரு ப்ளஸ் செஞ்சும் எனக்கு போலீஸ் போய் தெரியாது. கோர்ட்ஸ் உண்மையிலே எனக்கு நான் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தே கோர்ட்ஸ் இருக்குது. சும்மா கூட அதை நான் பார்க்க விரும்பினது இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ பயம் எனக்கு. அப்போ அப்படி கொத்த எங்களை வந்து கோர்ட்ஸுக்குள்ளே கொண்டு போயிட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி என்ன சொல்கிறது வந்து அந்த ஜட்ஜின் தீர்ப்புக்காண்டி வந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த தீர்ப்பு வந்துட்டு சிறைக்கு போகிறதாக மாறி அந்த நிமிஷம் மட்டும் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்த அண்டைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து சரி என்ன இன்றைக்கு கோர்ட்ஸுக்கு போகிறோம் வெளியில் வந்துடுவோம்ண்டு. ஏண்டா உண்மையாக வந்து கோர்ட்ஸ்ண்டா அங்கே என்ன நடக்கும், அங்கே எப்படி வந்துட்டு ஜட்ஜ் வந்து எங்கே இருப்பார், லோயர் வந்து எங்கே இருப்பார், லோயர் வந்துட்டு எப்படி கதைப்பார், ஜட்ஜ் வந்துட்டு என்ன சொல்லுவார் என்ற எந்த ஒரு விஷயமுமே எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்போ லோயரை வந்துட்டு எப்படி பிடிக்கிறது, லோயருக்கு எவ்வளவு காசு கொடுக்குறது, லோயர் வந்துட்டு எங்கே நின்று கதைக்கலாம், லோயர் என்னெல்லாம் கதைக்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்யலாம் ஒன்று தான். இதில் வந்து ஜட்ஜ் வந்துட்டு விசாரிப்பார். இதில் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு வீடியோ ஒரு விஷயம் உண்டு, அந்த வீட்டுக்காரர் கூட வராத ஒரு விஷயம். அப்போ நார்மலாக கேட்டுட்டு விட்டுருவார் அப்படின்னு நினச்சி நாங்கள் போனது. 45 நாள் வந்து நாங்கள் உள்ளுக்கு இருந்திருந்தோம். சாதாரணமாக வந்துட்டு சொல்லிட்டு கடந்து போக முடியாத அந்த 45 நாளும் நாங்கள் வந்து பட்ட மனவேதனைகள் வந்து ஒரு நிமிஷம் வந்து என்ன சொல்கிறோம் வந்து ஃபோன் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே இப்போ கூட பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் கையில் இருக்குது, அவன்கிட்ட ஃபோன் மடியில் இருக்குது, அவன்கிட்ட ஃபோன் அங்கே கண்ணுக்குள்ளே உள்ளட போகுது. அப்போ காரணம் என்னென்னு சொன்னால் இது 2026. இப்போ கூட வந்து இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தொழிலுக்கு போங்கடான்ட்டு ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணிக்கார். அவருக்கு ஒரு ஆள் போய் ரிப்ளை பண்ணிக்கார், அடே யூடியூப்பும் ஒரு வேலைண்டா,
நீ வாழ்கிறது 2026 முதல் அதை உண்ட மண்டைக்கு ஏற்றுண்டு. அதே மாதிரி இந்த உலகம் வந்து நிறையவே வந்து சுருங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கிராமமயமாக்கப்பட்டு வந்துட்டு என்ன சொல்கிற வந்து எல்லாமே ஒரு கைக்குள்ளே வந்துட்டேன்னா. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் நாங்கள் வேதனையை வந்துட்டு அனுபவித்த நாங்கள். ஏன்னா அப்போ அனுபவித்து நாங்கள்னு சொல்லக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு அடி எடுத்து வைக்கக்குள்ள நாங்கள் நிதானமாக யோசிச்சுட்டு செயற்பட வேண்டிய கடமை வந்துட்டு எங்களுக்கு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஜெயிலில் இருக்கக்குள்ள பாதிக்கப்பட்டது நாங்கள் மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, எங்களோட குடும்பத்தாக்கள், எங்களை வந்துட்டு நேசித்த உறவுகளாக இருக்கட்டும், எங்களை நம்பி உதவி திட்டங்கள் வேண்டி கொண்டு இருந்த ஆக்களாக இருக்கட்டும், பல பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க. ரைட். அப்போ அந்த வகையில் வந்துட்டு நம்ம இன்னொரு தடவை வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்றக்குள்ள கட்டாயம் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் யோசிக்கணும். அப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இனி வந்து ஹெல்பிங் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மெயினாக வந்த விமர்சனங்கள் என்ன அப்படின்றத நாங்கள் ஒரு நிமிஷம் வந்துட்டு கவனத்தில் கொள்ளணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மழை நேரத்தில் வந்து பல பேர் வந்துட்டு உதவி செஞ்சவங்க. ஆனால் அந்த உதவி செஞ்ச எல்லாருமே வந்து எங்களுக்கு என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சோ, அதாவது இதை நீ செய்யவே கூடாதுன்னு சொல்லி அது எல்லாமே அவங்க செஞ்சு தான் அந்த உதவி திட்டங்களை வந்து செஞ்சவங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்கள யாருமே விமர்சிக்கலை. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க உதவி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அதே உதவியைத்தான் நாங்களும் செஞ்சாங்க. ஆனால் எங்களை இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விமர்சித்தது. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் உதவி செஞ்சதை மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டு எங்களோட நிலைமைகளுமே வந்து மாறி இருக்குது அப்படின்றதையுமே சேர்த்து வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு இருந்ததால் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு முட்டை பொரியல் மணந்தால் கூட அப்படியே என்ன முட்டைடா அப்போ இந்த மாதிரிக்கு மணக்கக்கூடிய ஒரு காலத்தில் வந்து நல்லா இருக்கிறான் ஒருத்தன், நல்லா வாரான் ஒருத்தன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமையில் இங்கே யாருமே இல்லை. அதால் வந்து அது கண்டிப்பாக வந்துட்டு நோமல் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். அது வந்துட்டு வந்தே ஆகும். அப்போ முதலாவதாக ஒரு விமர்சனம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உதவி செய்யுங்கோ ஆனால் அந்த உதவி பண்ணுறாங்கிட்ட முகத்தை வந்துட்டு காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வந்துட்டு இந்த மழை வெள்ளம் நிவாரண டைமில் பல பேர் வந்துட்டு உதவி செஞ்சுருந்தாங்க. ரைட். அந்த உதவி செஞ்ச யார்ட்டையாவது ஒரு வீடியோவில் எவற்றையும் முகம் காட்டாமல் தான் அவங்க செஞ்சாங்க அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்க. முழுப்பேட்ட வீடியோலையுமே அவங்களோட முகம் வந்துட்டு தெரிஞ்சது. அதே நேரம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னென்னு உங்களோட, அதாவது நீங்கள் வந்து காசை கொண்டு போய்ட்டு கொடுக்க தேவையில்ல, அவங்களோட நம்பரை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கே வந்துட்டு உதவியை வந்துட்டு போக விடுங்க அப்படின்னு. இப்போ இந்த நிவாரணத்துக்குள்ளே நம்ம அதை வந்துட்டு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னால் அது வந்து வேறு, இது வந்து வேறு. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நிவாரண உதவிகள் செஞ்சவங்க வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு இந்த நம்ம செஞ்ச மாதிரியான உதவிகளை வந்துட்டு அவங்க செய்ய முடியாது அப்படின்னு என்னால் சொல்லல. சம்டைம் அவங்க செய்ய இயலுமான அவங்க கண்டிப்பாக வந்துட்டு பயப்படுவாங்களே. ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஹெல்ப்பிங்கிறது வந்து உண்மையிலே சொல்லணும்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயம். இப்போ ஒரு அழிந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம எதிர்கொள்ள வேண்டி வரும். அதால் நம்ம உண்டு நம்ம பாதை உண்டு போய்கொண்டிருக்கோம். அப்போ இதெல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில் போடுவோம் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு யோசிக்கக்கூடியவங்களுமே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து எங்களை கணக்கு காட்டுறதில்லை அப்படின்னு சொல்லி. மெயினாக வந்து எல்லாமே கதைச்சது டிக்டாக்கில் தான். ஆனால் நாங்கள் வந்து ஹெல்ப்பிங் வீடியோஸ் எல்லாமே டீட்டெயிலாக செஞ்சது வந்துட்டு யூடியூப்பில். அப்போ யூடியூப்பில் அப்படின்றக்குள்ள வந்து நாங்கள் முதலாவதாக ஒரு வீட்டை போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை போயிட்டு அந்த வீட்டை நாங்கள் கொடுக்குற ஆரம்ப நிதியிலேருந்து இரண்டாவது வீடியோ அந்த வீட்டுக்கு நாங்கள் செல்லும்போது கொண்டே கொடுக்குற உதவியிலேருந்து அந்த உதவி திட்டம் முடியும் வரைக்கும், முடிஞ்ச பிறகும் அந்த உதவி வந்துட்டு யார் யார் அனுப்பியிருக்காங்க, எவ்வளவு அனுப்பியிருக்காங்க அப்படின்றத வந்து நாங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது இன்றைக்காக தான் எல்லாருமே பாவிக்கிறாங்க. அதை வந்து ஆரம்பித்ததே வந்து நாங்கள் தான். 7 மணி சொன்னால் நீங்கள் இல்லை எங்களுக்கு முன்னமே ஒரு ஆள் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கார் வந்து இது வந்து பெரிய கண்டுபிடிப்பண்டி இல்லை வந்து இதை நான் வந்து கொண்டு வந்ததுக்கு காரணமே எப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு 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 ஃப்ராட் வேலை, அது வந்துட்டு ஒரு சீட்டிங் நடக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான். அதை கூட வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால்
இது என்ன கதை வாட்ஸ்அப் நம்பர் எத்தனையோ பேருக்கு ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்தவரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன் வந்து அது வந்து ஒரு மில்லியனில் 1 வீதம் 2 வீதம் தான் அதுக்கு அப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இப்போ கவிதாசன்கிட்ட ஒரு உதவி இப்போ கவிதாசு தான் நான் உதவி செய்யப்படுறேன் உதவி என்று கேட்குறேன். நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதை வந்துட்டு பார்க்குற ஒரு 10 பேர் வந்துட்டு உதவி செய்கிறாங்க 10 நாட்டிலேருந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் வந்துட்டு அந்த 10 நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பாருங்கோ 10 நாடுமே வித்தியாசம்னு சொன்னால் அதுலேயே அந்த ஒரு சீட்டிங்கன்ற ஒன்று வராது. ஏன்னா 10 நாடுமே வேறு. அதே நேரம் 10 நாட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் 10 பேருமே வந்து வேறுபட போகுது. ஈவன் 10 பேர் பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தாலுமே நாடு வேறு என்றால் அந்த குழப்பம் இல்லை. சரி இப்படி வைப்போம் நாடும் உண்டு பேரும் உண்டு. அதால் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக லண்டனில் இருந்து மோகன் அண்ணா அப்படின்றவர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஒரு லண்டனில் இருக்கிற மோகன் அண்ணாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் லண்டனில் மோகன் அண்ணாக்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் 2 மோகன் அண்ணாக்கும் கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 44 தான் வருமானு கேட்டால் 044 தான் வருமானு கேட்டால் கட்டாயமாக இருக்காது. அப்படி வருமானு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு காட்டுங்க இந்த வரலாற்றில் நான் இவ்வளோ காலம் செஞ்சதில் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கானே நாங்கள் இன்னும் ஒரு இதையுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படித்தான் வந்து நாங்கள் இவ்வளோ காலம் வந்துட்டு எவ்ரிதிங் எல்லாமே வந்து செஞ்ச நாங்கள் ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹெல்ப்பிங் செஞ்சதில் வந்து அவங்க இன்னும் ஒரு என்ன சொல்கிறது உண்மையை சொல்ல வேண்டாம் அது உண்மை இல்லை. ஆனால் அவங்களோட ஐயமாகவும் சந்தேகமாகவும் அவங்களுக்கான பொறாமையாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஹெல்ப்பிங்குன்னு சொல்லி வார காசில் நாங்கள் அரைவாசி எடுத்துகிட்டு அரைவாசியை கொடுக்குறோம் அப்படின்றோ அல்லாட்டி வந்துட்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியோ அல்லாட்டி வந்து இப்போ வந்து ஒரு 5 லட்சம் ரூபா காசு ஒரு ஆளுக்கு வந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு மாதம் கழித்து கொண்டே கொடுக்கக்குள்ள அதில் வர அந்த இன்ட்ரெஸ்ட்டுகளை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அதால் தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உழவு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைக்கும் வந்து அது என்ன சொல்கிறது இப்போ உங்களுக்கு நார்மலாக தெரியும் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து வட்டி வீதம் நார்மலாக சேவிங்குக்கு எவ்வளோடா போகுது 3 வீதமா தெரியுது 3 வீதமோ 3.5 அப்படி தான் போகுது நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் பாருங்க இப்போ சும்மா வச்சுக்கொள்ளுவோமே வந்து ஒரு 10 லட்சம் ரூபா போட்டால் வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்? 10 லட்சம் ரூபா போட்டால் வருஷத்துக்கு 35,000 ரூபா வட்டி வரும் 10 லட்சம் ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரப்போகுது? 30,000 ரூபா போட்டால் 10,000 பிரிச்சோம்னு சொன்னாலே 3,500 ரூபா 3,000 ரூபா வரப்போகுது ஒரு மாதத்துக்கு. அப்போ அந்த 10 லட்சமுமே எங்களோட கையில் இருக்குமா தொடர்ந்து? இல்லை, அது வந்துட்டு ரன் ஆகிக்கொண்டே இருக்குமேண்ணே. அப்படியே ரன் ஆகிக்கொண்டு இருந்தால் கூட வந்துட்டு அந்த சரி அதில் வர்ற அந்த ஒரு 1000-2000 நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இருந்து நாங்கள் வந்து இப்போ தொட்டிலடி அம்மாவுக்கு வந்துட்டு மந்த்லி ஹெல்ப் வந்து 15,000 கொடுக்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் தொட்டிலடி போட்டு வரக்கு காருக்கு பெட்ரோலுக்கு எவ்வளோ வேணும் தம்பி? போய் வரதுக்கு குறைஞ்சது அப்படி ஒரு 3,000 ரூபா பெட்ரோல் இருந்தாலும் மேடம் எங்களுக்கு தொட்டிலடி போயிட்டு வரக்கு. அப்போ 10 லட்சம் ரூபா காசை வந்து நாங்கள் டிபாசிட்டில் வந்துட்டு கண்டினியூவாக வச்சுருந்தா மாதம் வந்துட்டு ஒரு மாதம் 3,000 ரூபா வட்டி தான் வந்து வரும். ஆனால் எங்களுக்கு ஒருக்கா போயிட்டு வரவே வந்து 3,000 ரூபா முடியும் வந்து அதுவும் 15,000 ரூபா காசை கொண்டு போய் கொடுத்துட்டு வரக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கவலை இல்லை. காரணம் எங்களுக்கு அந்த நாங்கள் செய்கிற வீடியோக்கள் மூலமாக வர்ற இன்கம் மூலமாக நாங்கள் அதுகளை பார்த்துக்கொள்வோம். இப்போ உதாரணமாக அந்த என்ன சொல்கிறது நாங்கள் வந்து இன்னொரு ஆக்களை குறை கதைக்கவும் இல்லை இது சொல்லவும் இல்லை. அதாவது அவங்க கதைச்சபடியே தான் இதுதான் பாஸ்ட்லேயுமே நடந்த என்ன சொல்கிறது நாங்கள் சும்மா இருக்கைக்குள்ளே வந்து எங்களை பற்றி ஒரு ஆள் கதைச்சபடியாக அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல போய் தான் அது வந்துட்டு ஃபயர் ஆகி ஒரு பெரிய பிரச்சனை ஆகினது. இப்போயும் நான் சொல்கிறேன் நான் பிரச்சனையை வந்துட்டு நான் பிரச்சனையாக்க வந்து விரும்பலை. நான் நடந்த அதாவது எங்களோட மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்கிறோம், யாரையுமே ப்ளேம் பண்ணலை. அப்போ வந்து அவங்கள இந்த வெள்ள டைமில் உதவி செஞ்ச அந்த பொடியல் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பொடியில் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாட்டுக்கு ஒரு 15,000 எடுத்திருந்தோம், எங்களோட வாகனத்துக்கு ஒரு 15,000 எடுத்திருந்தோம்னு சொல்லி. வாகனத்துக்குன்றது வந்து நீங்கள் அது எடுக்கத்தான் பண்ணணும், அது ஒன்றும் செய்யலான்னு சொன்னால் அது அந்த விஷயத்துக்கே உரியன்னு சொல்லலாம் வந்து. ஆனால் எங்களோட பொடியிட்ட சாப்பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு 15,000 ரூபா எடுத்தாங்கன்னு சொல்லக்குள்ள மேபி ஓகே அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்கள அந்த அதில் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க தான். ஏன்னா
ஏன்டா அவங்களுக்கு அது ஒரு தேவையில்லாத உதவி என்ன செய்ய போகிறாங்களோ அப்போ அவங்களோட சாப்பாட்டுக்கு தேவைன்னு சொல்லி அவங்களுக்கு 15,000 இல்லை 20,000 இல்லை 50,000 எடுத்தால் கூட அதில் பிரச்சனை இல்லை. அதை கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். காரணம் என்னன்னு சொன்னால் அடே நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, உங்களுக்கு தேவை, அதால் நீங்கள் அவையிட்ட சொல்லி போட்டு அவை ஓமெண்டா நீங்கள் எடுக்கிறது தப்பே இல்லை. ஆனால் அப்படி கூட நாங்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ காசு தரணும், எங்களுக்கு போக்குவரத்துக்கு நீங்கள் எவ்வளோ காசு தரணும்னு சொல்லி ஒரு டைம் கேட்டதும் இல்லை. ஒரு வீடியோலையும் வந்து நாங்கள் இவ்வளோ காசு வந்துட்டு இவங்க அனுப்பினது இதில் நாங்கள் எங்களோட ட்ராவலிங்குக்காண்டி எங்களோட ஃபுட்டுக்காண்டி வந்துட்டு இவ்வளோ எடுத்துருக்கோம்னு நாங்கள் சொன்னதும் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எடுத்ததில்லை. ஏனென்றால் எங்களோட சகல செலவையுமே நாங்கள் எங்களோட இன்கம் மேலே வந்து பார்ப்போம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு யூடியூப் மூலமாக எங்களுக்கு வந்துட்டு வருமானம் வருது, அது மூலமாகவே எங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த டிக்டாக்கில் கூட எத்தனையோ படிகள் வந்து எவ்வளோ செய்யக்குள்ள நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், நீங்கள் இதில் செய்கிற அதே முயற்சியை யூடியூப்பில் கொண்டு வந்து செய்யுங்க. அது கொஞ்ச நாள் போக வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரீச் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் என்றாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். எல்லாம் கேட்டோமென்று செஞ்சவங்க கூட ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு எதிராக மாறி இருந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதெல்லாம் கதைக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இனி ஹெல்ப்பிங் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் எப்படி செய்வோம்ன்றதை ஒரு ஐடியா நான் யோசித்து வச்சுக்கேன். அந்த ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஓகேவா இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ உதாரணமாக இப்போ கவிதாஸ் வந்து எனக்கு வந்து கால் பண்ணுறான், லைக் அண்ணா அப்படி வந்து நான் வந்து இப்படி பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு வந்து உதவி தேவை, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எடுத்து உடனே கொண்டு போயிட்டு வந்து ஒரே ஐடியா இப்போ வந்து ஒரு 15 லட்சம் இல்லாட்டி வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உள்ள இருக்காம வந்து எனக்கு இப்போ ஒரு 15 லட்சம் ரூபா தேவை, கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா நான் உடனே போயிட்டு 15 லட்சம் ரூபா கொடுக்குறதுக்கு நான் என்ன வச்சா இருக்கேன் இல்லைன்னா. அப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் வந்து தம்பியா நான் வந்து இப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுப்பேன், நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. அதுவும் வந்து ஷுவர் இல்லை, அதாவது பார்க்குற மக்கள் அதை வந்து 100% உங்களோட நிலைமையை உணர்ந்து கொண்டேன். இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்களை பார்க்கணும்னு ஓடி வர்ற மாதிரி அவங்களும் அதை புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேன்னா நான் வந்து வீடியோ செய்கிறேன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன், ரைட். அடுத்த கட்டமாக நான் அங்கே போன பிறகு நான் முதலாவதாக வந்து கவிதாசை கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா, ரைட். இப்போ என்னென்னு சொன்னால் முதலாவது எல்லாருமே வந்து சம்மதப்பட்டு தான் வந்தது, யாருமே சம்மதம் இல்லாமல் வீடியோவில் வரையில. என்னன்றா சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள், ஒரு சம்மதம் சொல்லாத ஒரு ஆள் வந்து பக்கத்தில் இருந்து அம்மா அவங்களுக்கு எத்தனை சௌரம் எத்தனை பிள்ளைகள் என்ன வேலை செய்கிறாங்கன்றதுக்கு அவங்க சொல்லி கொண்டு இருப்பாங்களா. அதுவும் இப்போ நாங்கள் இப்போ இந்த என்ன சொல்கிறது ஷர்ட்டில் தெரி வச்சு எடுத்திருந்தா பரவாயில்ல, ஷர்ட்டில் தெரியல கேமரா வச்சு எடுத்திருந்தா பரவாயில்ல, கண்ணுக்கு முன்னாலே பெரிய ஸ்டாண்டில் ஒருத்தன்றது வீடியோ பிடிச்சோன்ருப்பான். அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ அந்த பிள்ளைன்ற வீடியோவில் கூடங்களில் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்ல நான் வீடியோவுக்கு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லி நான் ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா உங்களுக்கு வட்டிவாக விளங்கும். வந்து நான் வந்து போகிறேன், நான் அவங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய போகிறேன், போகைக்குள்ளே வந்து நான் அந்த அம்மாவோடையே கதைச்சி கொண்டு இருக்கக்குள்ள நான் வந்து அந்த பிள்ளை வந்து இடையில கொஞ்சம் சத்தம் போட்டு அப்படி இப்படி வந்து செஞ்சதால் நான் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு கோபம் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் பிள்ளை நாங்கள் வந்தது உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு, அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஒன்று வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை வந்து குழப்பாமல் இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணவும் இல்லை, இதில் சத்தமும் போட்டு கொண்டு வந்தால் நாங்களும் ஒழுங்காக வீடியோ செய்ய இயலாது, அம்மாவும் ஒழுங்காக கதைக்க இயலாது. அப்படின்றது அந்த டைமில் நான் ஒரு கொஞ்சம் கோபமாக வந்துட்டு கதைச்சேன். நான் பிறகும் அந்த பிள்ளையை நான் வீடியோக்கு வர சொல்லி நான் சொல்லவே இல்லை. வந்து என்ன சொல்கிறேன் அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கோவமாக காய்ச்சிட்டு அந்த பிள்ளை முன்னுக்கு இருந்த கதைக்குள்ளே நான் அந்த பிள்ளைக்கு சகல விஷயத்தையும் எடுத்து சொல்லி அவங்களோட அம்மாவுக்கும் நான் எல்லாம் சொல்லி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் பேசி போட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினான் மீன்ஸ் என்ன சொல்கிறது இப்படி நீங்கள் செய்யக்கூடாது தங்கச்சி அப்படின்றத கொஞ்சம் கோவமாக வெளிப்படுத்திட்டு கடைசியாக வந்து நான் வந்து கதைச்சது உங்களோட மனசை புண்படுத்தியிருந்தேன். நான் உங்களோட கால் லெவலில் கூட தயாரம்மா அண்ணா மேலே கோவம் இல்லை தானே அப்படின்னு சொல்ல இல்லை ஒரு கோவமும் இல்லைன்னா எனக்கு நீங்கள் வந்து சைக்கிள் எடுத்து தாங்கோ படிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லையும் நான் ஓகே எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துருந்தா கடைசி வந்தும் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நான் அந்த அந்த பேசின துண்டை மட்டும் வந்துட்டு போட்டதாலாம் இவ்வளோ பிரச்சனை வந்தது, ரைட். அப்போ இப்போ நான் வந்து முதலாவது கவிதாசிட்ட சம்மதத்தை கட்டி வீடியோ எடுக்கிறேன். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து தனிப்பட்ட மனித சுதந்திரம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு வர்றது வந்து கவிதாசுக்கும் எனக்கும் ஓகே இருந்தால் ஓகே, அது ரெண்டுமே காணும். வந்து இப்போ நம்மளா வீடியோவில் நம்ம கதைக்கலாம்.
இதை தாண்டியும் சில கவிதாசின்ற சகோதரங்களுக்கு ஒருவேளை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரலாம். என்னென்று அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவாக இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகளை அவங்க யோசிக்கக்கூடும். சிலவில் இவன் வந்து தண்டை ஒரு தேவைக்காண்டி அது எல்லாத்தையுமே மறைச்சி சிலவில் பொய் சொல்லலாம், சகோதரங்களை பற்றி பொய் சொல்லலாம். அப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாங்கள் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக வயதான ஆட்களுக்கும் அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ஒரு கிட்னி பிரச்சனையா, அதே நேரம் ஒரு கேன்சரா, இல்லாட்டி அப்படி மாற்ற முடியாத ஒரு பயங்கரமான நோயால் அவதியுற ஆட்களுக்கும் வந்துட்டு, அதே மாதிரி வயசான ஆட்களுக்கு பெற்றோர், அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சால் உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்குமே வரக்கூடிய பிரச்சனைகள்கிட்ட அளவு வந்துட்டு குறைவாக இருக்கும். ஏன்னா ஈவன் இப்போ ஒரு 5000 ஆள் கால் பண்ணால் கூட, நான் சொல்லியிருந்தேன் தெல்லிப்பள்ளியில் இருக்கிற ஒரு 5000 ஆள் 4 பிள்ளைகள் கைவிட்டேன்னு சொல்லி கால் பண்ண அப்படி நாங்கள் அந்த ஐயா கூட வீடியோவில் வந்துட்டு எடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் மேடம் அப்படின்னு சொன்னால், ஓமாக்கா அண்ணா அப்படி உங்களோட அப்பா வந்துட்டு உதவிக்குன்னு சொல்லி வந்துட்டு எங்களை கால் பண்ணி கேட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் இப்படி வீடியோ ஒன்று செய்வோமேன்னு சொன்னால், இப்போ அப்பா கேட்குற ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்குறதுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட வசதி இல்லை. இப்போ இவன் அப்பாவுக்கு நாங்கள் கொடுத்துடலாம், ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய இருக்கிறதால ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்க எங்களால் இயலாது தானே. அப்போ எங்களுக்குமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் வேண்டக்குள்ளே நாங்கள் வீடியோ ஒன்று செஞ்சு போடக்குள்ளே அதை பலரும் பார்ப்பாங்க, பலரும் உதவி செய்ய முன் அவங்களுக்கான தேவை பூர்த்தியாகும். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அப்பா வீடியோவில் கதைக்கிறது சம்மதமாக இல்லை, உங்களுக்கு எதுவும் அப்படி ஒரு கௌரவ குறைச்சல் இல்லாட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தால் நாங்கள் இதை செய்யாமல் விட்டுட்டு போகிறோம் அப்படின்றத நாங்கள் அந்த பிள்ளையோட கதைச்சு அவங்க சம்மதிச்சா நாங்கள் அந்த வீடியோ செய்வோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது, அதை நாங்கள் கைவிட்டுட்டு வர வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் காசை எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்குறது தான் இங்கே பல பேருக்கும் பிரச்சனையாக இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருந்து, அதாவது நாங்கள் அதை கொள்ளை அடிக்கிறோம், நாங்கள் பாதியை கொண்டே கொடுக்குறோம், அப்படி இப்படின்லாம் பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அதுக்குமே யோசித்தேன். அப்படின்னு சொன்னால் இதில் இவ்வளோ தூரம் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் நாங்கள் அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யும்போது அதுக்குமே அப்படி ஒரு விமர்சனம் வரைக்கும் அதை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தானே. அப்போ நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ கவிதாஸுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது. இப்போ கவிதாஸுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா ஹெல்ப் கவிதாஸுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ கவிதாசு மனப்பூர்வமான சம்மதத்தோடு அந்த வீடியோவில் கதைக்கிறான். எல்லாருக்குமே அது சம்மதம் என்று சொன்னால் உண்மையிலேயே கவிதாஸுடைய பிரச்சனையும் 100% உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால் பார்க்குறவங்க கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக 15 லட்சம் ரூபான்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு கொடுக்குறது கஷ்டம். 15 பேருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாலும் 1 லட்சம் வேணும். ஏன்னா 30 பேருன்னு சொன்னால் 50,000, 60 பேருன்னு சொன்னால் 20,000, 120 பேருன்னு சொன்னால் 12,500 அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15,000 பேர் ஒரு 1000 ரூபா போட்டாலே அவன்கிட்ட அந்த தேவை முடிஞ்சிடும். ஆனால் அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. 15,000 பேர் 1000 ரூபா போடுறது இல்லைப்பா, 100 ரூபா போட்டாலே காணும் நினைக்கிறோம். அப்படி செய்கிறக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 பேர் முன் வந்தாலே அவனோட தேவை ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டாக்ட் கதைக்க போடுறது நாங்களாக தான் இருக்கும். லைக் எங்களோட நம்பர் தான் கொடுப்போமேன்னு சொன்னால் நோ மோர் சீட்டிங். அதாவது முக்கியமாக எங்களை நம்பி உதவி செய்ய வர்றவங்களுமே பாதிக்கப்படக்கூடாது. இது பல இடங்களில் பல விதமாக நடந்து கொண்டு இருக்குது. அதால் இப்போ நான் கவிதாஸில் வீடியோ போட்டுட்டேன் 15 லட்சம் ரூபா காசு. இப்போ இந்த தம்பிக்கு இவரை காப்பாற்றுறதுக்கு தேவைப்படுற ஒரு வீடியோ போடக்குள்ள அதை பார்த்த பல பேர் யாருக்கு கால் பண்ண போகிறான்னு சொன்னால் அதுக்குண்டே நம்ம ஒரு புது நம்பர் ஒன்றை வேண்டி ஒரு புது ஃபோன் ஒன்றுக்க போட்டு எனி டைம் கால் வந்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு ஒரு செட்டப் ஒன்று நாங்கள் செஞ்சு வச்சுருப்போம். அதை செஞ்சு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கதைக்க போகிறோம். இப்போ லைக் இப்போ அக்கினி முதலாக கால் பண்ணுறான்னு எப்படின்னு சொன்னால், தம்பியா நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், இன்றைக்கி அந்த தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் போட்டிருக்கிறீங்க, உண்மையிலே அவர் பாவம், அவரை உண்மையிலே நாங்கள் கை கொடுக்கணும், நாங்கள் அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபா காசு தர ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓகேண்ணா அப்படின்ட்டு முதலாவதாக கொப்பியில் அவர்கிட்ட நம்பரை நாங்கள் எழுத போகிறோம். ரைட், எழுதி போட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இவர் 1 லட்சம் தாரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு இப்போ எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று வேணும். என்ன
இப்போ எடுத்த உடனே அதை நாங்கள் செய்யலை, அது என்ன சும்மா இல்லையே வந்து. அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ அந்த வீடியோ வந்துட்டு வெளியில் போக 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 ஆட்கள் கால் பண்ணுவாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து இப்போ உதாரணமாக ஒரு நாங்கள் இப்போ பார்க்குறோம், இப்போ ஒரு 2 நாள் வந்து நான் ஃபோன் காய்ச்சிட்டேன், ஒரு 12 லட்சம் ரூபா வந்துட்டுது. நான் இன்னொரு 2-3 நாள் வெயிட் பண்ணக்குள்ள ஒரு 15 லட்சம் ரூபா கணக்காக நான் ஆக்கோட கதைக்கிறேன்னு சொன்னால், நான் யாருக்குமே எந்த ஒரு அக்கௌண்ட் நம்பருமே நான் கொடுக்க போகிறது இல்லை, நீங்கள் காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 15 பேரோடையுமே வந்து நாங்கள் இப்போ 30 பேரோ 50 பேரோ எல்லாரோடையும் கதைச்சி அந்த 15 லட்சம் ரூபா வரை மட்டும் நாங்கள் கதைக்க போகிறோம். கதைச்சி யார் எவ்வளோ அமௌண்ட் தர்றாங்க அப்படின்றத வந்துட்டு நோட் பண்ண போகிறோம். ரைட், நோட் பண்ணிவிட்டு ஒரு கொப்பியில் எழுதி போட்டு இவருக்கு வந்து இவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் நீடு, அதாவது ஹாஸ்பிட்டல் தேவைன்றது தான் இவர் கேட்குறாருன்னு சொன்னால், அதையும் 100% நாங்கள் மேக் ஷூர் பண்ணி, இப்போ இவர் சொல்கிறார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு தான் இந்த காசை வந்துட்டு கட்ட வேண்டி இருக்குதுன்னு சொன்னால், அதை வந்து ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனுக்கு உண்மையாக அதுக்கு தானாக போகுது அப்படின்றதெல்லாம் நாங்கள் வீடியோவிலே வந்து மேக் ஷூர் பண்ணி தான் செய்வோம். செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு 30 பேரோடையும் கதைச்சிருப்போம் தானே, இந்த 30 பேருக்கும் வந்துட்டு கொடுக்க போகிறது இவற்றை அக்கௌண்ட் நம்பரை மட்டும்தான். அப்போ அந்த 30 பேரும் காசு போட சரியாக அந்த 15 லட்சம் அவருக்கு போகுது. போனால் அவற்றை தேவை வந்துட்டு பூர்த்தியாக போகுது. அப்போ இதில் இடைக்க நின்று நாங்கள் செய்கிற ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவண்ட தேவையை வந்து நாங்கள் காட்டி விடுறோம், அதே நேரம் இவண்ட தேவையை வந்து நாங்கள் பூர்த்தியாக்கி. இப்போ உதாரணமாக ஒரு ஆப்ரேஷன் செஞ்சால் தான் அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொன்னால், அந்த ஆப்ரேஷனை செஞ்சு ஆளை ஒரு பழைய நிலைமைக்கு, ஒரு நல்ல மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இடையில் நின்று நாங்கள் எங்கள்கிட்ட காசை நாங்கள் வேண்டி கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை. ஈவன் நாங்கள் பாஸ்ட்டில் அப்படி செஞ்சப்போ கூட உங்களுக்கு தெரியும், அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கு கூட 48 லட்சத்தையோ 47 லட்சத்தி 60 சொச்சம் வந்து அப்படியே எண்ணிக்கொண்டே அதே காசு அப்படியே கொண்டே நாங்கள் கொடுத்துனாங்க என்ன, அப்படி நம்ம செஞ்சினாங்க. ரைட், இப்போ நீங்கள் அதுக்கும் விமர்சனம் சொன்னதால் அதுவுமே எங்களுக்கு வேண்டாம். ஏன் நீங்கள் நம்பணும், இவங்க வந்து எந்த ஒரு விதமான வந்து வெளிநாட்டுக்காரர் அனுப்புகிற அந்த ஒரு காசில், உதவிக்குன்னு வர்ற காசில் வந்து கை வைக்கல, களவெடுக்கல, அதன் மூலமாக வந்து மேலே வரல அப்படின்றத நீங்கள் 100% நீங்கள் நான் நம்பவே மாட்டேன், அதில் மாற்றமே இல்லை. வந்து நீங்கள் வந்து எதுவுமே எங்களுக்கு செய்ய தேவையில்லை, அந்த ஆள்கிட்ட தேவையை வந்து பூர்த்தி செய்கிறக்கேற்ற மாதிரி. அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கதைச்சி அதை அரேஞ்ச் பண்ணி, அந்த அரேஞ்ச் பண்ண பிறகு செப்ரேட்டாக இவர்கிட்ட நம்பரை கொடுத்து, ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு தேவையுடைய ஆள்கிட்ட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்துட்டு கேஷ் போனாலும் அது ஓகே, அதில் பிரச்சனையே இல்லை. அப்போ அவன்கிட்ட தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஆருக்கு இப்போ ஆறாருக்கு நன்மைன்னு பாருங்கோ. முதலாவதாக வந்து மெயினாக பாதிக்கப்பட்ட, இந்த வருத்தத்தால் பாதிக்கப்பட்ட, இந்த ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி ஒரு வாக்கு வழி இல்லாமல் இருந்த இப்போ இவனன்னு சொன்னால், தம்பிகிட்ட அந்த 15 லட்சம் ரூபா தேவையும் வந்துட்டு பூர்த்தியாகுது, அவனோட வருத்தம் வந்துட்டு குணமாகுது, அவன் வந்து 100% அதால் நன்மை அடைகிறான். சரி, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் இப்போ ஒரு 30 பேர் வந்து ஹெல்ப் பண்ணிக்காங்கன்னு சொன்னால், இப்போ வந்து என்னட்டன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொன்னால், தம்பி நான் ஒரு 50,000 ரூபா ஹெல்ப் பண்ண போனா இருக்கும், நான் போக மாட்டேன். ஏன் நான் யோசிப்பேன், அட என்னட்டே வழியில் புறையண்டாப்பா, நான் என்னென்று நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் ஏலாதேன். அப்போ ஏதோ அதுக்காண்டி வந்துட்டு தர்ற எல்லாட்டையும் மம்பாரம் கும்பியுமா இருக்கண்டும் இல்லை. அப்போ ஏதோ இருக்கோ இல்லையோ என்ன சொல்கிறது, என்னால் ரைட் இவ்வளவு 7 மணி நினைக்கிறவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் அதை வாங்கி கொடுக்கக்குள்ள அவங்களுக்கும் ஒரு மனநிறைவு அப்படின்னு சொன்னால், ரைட் ஒரு 50,000 இல்லை, ஒரு 10,000 என்றாலும் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த தம்பின்ற ஒரு பிரச்சனைக்கு. இன்றைக்கி அவன்கிட்ட உயிர் தப்பினதில் எந்த ஒரு பங்கும் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த காசு அனுப்பினவங்களுக்கு இருக்க போகுது. அதே நேரம் இந்த வீடியோ பார்க்குற பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயோ அந்த தம்பி இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்து வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறானே அப்படின்ற ஒரு மன சந்தோஷம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இதுக்கு இடையில் நின்று நாங்கள் கனதரம் வந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். வந்து இப்போ இதில் நாங்கள் கவிதாசன் சொல்லி சும்மா உதயானது சொன்ன நாங்கள் இப்போ அந்த ஒரு உதவி கேட்ட ஆள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஒட்டி சுட்டான்னு வைப்போம். முதலாவது வீடியோ செய்கிறக்காண்டி நாங்கள் ஒட்டி சுட்டான போயிட்டு வரணும், திருப்பி அந்த காசு வந்து சேர்ந்தா அப்புறம் வந்துட்டு ஒட்டி சுட்டான போட்டு வரணும். வந்து
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகணும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒட்டி சுட்டானுக்கெல்லாம் போட்டு வரேன்னு சொன்னால் சாதாரணமாக எங்களுக்கு ஒரு ட்ரிப்புக்கே ஒரு 10,000-15,000 முடியும். அப்போ இந்த 10,000-15,000 எங்களுக்கு முடியுமென்றதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்போம்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் கடைசி வந்து இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, எங்களுக்கு அனுப்பையும் வேண்டாம், அதையும் நாங்கள் சொல்லுவோம் மேடம். ஓ எங்களுக்கு அதாவது இந்த அந்த வீடியோ நம்ம ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ செய்வோமா இருந்தால் அதில் வந்து யாருமே ஹெல்ப்பிங்ன்னு சொல்லி வர்றார்கள், எங்களுக்கு நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்படி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் தரையும் தேவையில்லை, தரையும் வேண்டாம், நாங்கள் அதை எதிர்பார்க்கவுமே இல்லை. அதாவது முக்கியமான விஷயம் நாங்கள் வந்து கேட்க மாட்டோம், இனி வந்து அது நடக்கவும் மாட்டுது. காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து கொடுக்க போகிற வந்து இவே அக்கௌண்ட் நம்பரை வந்து அதனால் இவைக்கே அந்த காசு நாங்கள் டிரெக்டாக போகுது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு ஆளாக மட்டும் இருக்க போகிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பேசாமவே இந்த நம்பரே வந்து கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ இவங்கள்ட்ட நம்பர் எங்கள்கிட்ட இருக்கிறதால நாங்கள் ஹோல்ட் பண்ணி காசு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் வந்து இப்போ இவங்க வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் வரலாம். என்னன்னு சொன்னால் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவை வந்து இப்போ தேவையுடைய தரப்புன்ற தேவை வந்துட்டு நிறைவாயினா போதும் அப்படின்றதான். இப்போ உதாரணமாக இவனுக்கு வந்து முதலாவது வந்து அவன் உயிர் காப்பாற்றப்படணும், அப்போ அது வந்து ஓகே ஆகினா ஓகே. அதாவது இப்போ ஒரு உயிர் இல்லா போகிறதுக்கு அந்த உயிரை நம்ம காப்பாற்றிட்டோம்னு சொன்னால் ஓகே அப்படின்றதே வந்துட்டு அது நடந்தாலே போதும்ன்றதான் எங்களோட மெயின் இலக்காக இருக்கும் வந்து. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்களோட நம்பரை நாங்கள் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் நாள் போக்கில் வந்து ஏதோ ஒரு வகையில் அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்களை நம்பி வர்றாங்களா, அதாவது இவங்களும் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் கவிதாசன் சொல்லியிருந்தோம், இதுவே ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் இப்போ நம்பர் வந்து கொடுக்கக்குள்ள வந்து அந்த இடத்துல வேறு பிரச்சனைகள் கூட வரலாம். அதே நேரம் வந்துட்டு நாங்கள் நம்பரை டிரெக்டாக கொடுத்து விடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பொய்யானாக்கள் வந்து ஏமாற்றி யாரும் ஒரு என்ன சொல்கிற அப்பாவியான மக்களை வந்துட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இடையில நின்று மேனேஜ் பண்ணி ஒரு காலம் எடுத்து நாங்கள் அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணி செய்யக்குள்ள சிலவளை வந்துட்டு இவையில் வந்துட்டு ஒரு பொய்யானாக்கள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே நாங்கள் அந்த பணம் அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணலும். அதே நேரம் வந்து 100% எல்லாத்தையும் நாங்கள் பர்ஃபெக்டாக இணைச்ச மாதிரி செய்யலுமான்னு கேட்டால் கட்டாயம் அதுலேயும் செய்யலை. இப்போ உதாரணமாக இப்போ வந்து இவன் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்து கேட்டு நம்ம எல்லாமே வந்து சர்டிஃபை பண்ணி எல்லாம் ப்ரூவ் பண்ணி வந்து காசையும் அனுப்பி விட்டோன்னு வைங்களேன், கடைசி நேரத்தில் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரைக்குள்ளே காசையும் அனுப்பினா அப்புறம் என்ன ஒன்றும் செய்யலை. அப்போ அப்படியான பிரச்சனைகள் வரக்கூடாதுதான் கடந்த காலங்களில் நாங்கள் வந்து எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து அந்த ஒரு வேலையை செஞ்சு நாங்கள் ஏன்னா அந்த ஒரு டைமில் கூட எங்களை தெரிய வந்து அதை ஸ்டாப் பண்ணலாம் உண்டு. இதுவே அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூட இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு காசு அனுப்பினா நீங்கள் தம்பி அந்த காசு கொடுக்கலையேண்டா அதை பேக்கு கொடுங்க இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலமாக கூட ஒரு அண்ணா வந்து சொல்லியிருந்தார் வந்து அதை இன்னாக்களுக்கு ஒரு அதை இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிக்கு இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அதை சொல்லலாம், உரிமையாக பேசலாம், கொள்ளலாம், பேசினா கூட நான் பேச்சு வந்து ரெடியாக இருக்கேன். இதுவே நீங்கள் வந்து அங்கே அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம எல்லாத்தையுமே யோசித்து எல்லாத்தையும் நாங்களே வந்துட்டு செஞ்சினாங்க. ஆனால் இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் செய்கிறதால நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறீங்க, களவெடுக்கிறீங்க, வாழ்கிறீங்க அப்படின்ட்டு பல விமர்சனங்களை நீங்கள் வச்சோடையா முழுக்க நீங்கள் என்ன விஷயத்தை வந்துட்டு ஃபேவராக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதையே வந்து யோசித்து நாங்கள் அந்த மாதிரிக்கே செய்யலாம் அப்படின்னு மாதிரி முடிவெடுத்துருக்கோம். இதில் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் முந்தி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப நாட்களில் ஹெல்ப்பிங் வீடியோஸ்ன்னு சொல்லி செஞ்ச ஒரு சில பேர் வந்து என்ன செஞ்சவங்கன்னு சொன்னால் முதலாக ஒரு குடும்பத்தை போய் ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம் உதவியை வந்தால் செய்வோம்ண்டு. அப்போ அதை கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் யோசித்தேன் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து உதவி வந்தால் செய்கிறது சந்தோஷம் தானே, ஏன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம உடனடியாக செய்ய முடியாது தானே. இருந்தாலும் எங்களை நம்பி அந்த வீடியோவில் முகங்காட்டுற அவங்களுக்கு முதல் தரமாக ஒரு சின்ன உதவி என்றாலும் எங்கள் மூலமாக போனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றக்காண்டி நான் வந்து யோசித்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் திறமை போய்க்குள்ள 50,000 40,000 30,000 ஈவன் 1 லட்சம் கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம். காரணம் என்னென்றால் ஒரு வேளை உதவி கிடைக்காமல் போனால் அவங்களோட மனசு நொந்துடக்கூடாது, அதுக்கான நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் கொடுக்குற 50,000 வந்து அந்த நோவு எடுத்துருமோண்டு அப்படி இல்லை வந்து அட்லீஸ்ட் அவங்க யோசிப்பாங்க, சரி அந்த தம்பி தன்னால் முடிஞ்சதை கொண்டு வந்து தந்தது தானே, நீ வந்து ஒன்றும் செய்யலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். அப்படி இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய விட்டோம்னு சொன்னால்
அதால் அவங்களுக்கு என்னடா பிரயோசனம்? அட்லீஸ்ட் எங்களுக்குன்றாலும் அந்த வீடியோவால் ஒரு சின்ன ஒரு வருமானம் என்றாலும் வருமென்னு சொல்லலாம். வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஓடி திரிஞ்சக்கு வந்துட்டு வருமென்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து கதைச்சியை கொண்டுமே இல்லை என்றக்குள்ள அவங்க பாவம் இல்லை. அப்போ அதுக்காண்டி தான் நான் யோசிச்சு போட்டு அப்படி ஒரு சிஸ்டத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சி அதையுமே நாங்கள் வந்துட்டு செஞ்சினாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆட்ட காசும் எடுக்க போகிறது இல்லை. அதில் 100% ஷுவராக இருக்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் இப்படியான பிரச்சனைகளை பேர்களை கள்ள பேர்களை வந்து அவாய்ட் பண்ணுறக்காண்டி. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் வரும். என்னென்னு சொன்னால் முதல் தரமாக நம்ம உண்டு எந்த காசை கொடுக்குறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வரும். ஸோ அதுக்குமே வந்து நாங்கள் ஒரு சொல்யூஷன் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் 325 நாளில் பல பேர் வந்து, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு வாரீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ எங்களோட வீடியோ பார்க்குற சாதாரணமாக 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2-3 பேர் ரெண்டாலும் பெறலாம், ஒரு 5-10 பேர் ரெண்டாலும் பெறலாம். அதில் ஒரு 2-3 பேர் ரெண்டாலும் உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பினம் தானே இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்களே வந்து தம்பி இந்த இடத்துக்கு வாங்கோ, அல்லாட்டி நாங்கள் உங்களோட வீட்டை வாரோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எங்களோட கையிலேயே வந்து அந்த ஒரு இப்போ உதாரணமாக ஒரு 50,000 1 லட்சமோ இதில் இருக்குது. இதை நீங்கள் வந்து போகைக்குள்ளே நீங்கள் இதை கொண்டு போய் யாருக்கும் கொடுங்கோ கிருஷ்ணா, கொடுத்துட்டு நீங்கள் வீடியோவில் இதை மென்ஷன் பண்ணி விடுங்கோ அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வந்துட்டு செய்ய ரெடியாக இருக்கோமேன்னு சொன்னால் எங்களோட அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி வந்துட்டு கேஷ் வந்து அனுப்ப வேண்டாம். அப்போ நீங்கள் சொல்லலாம், அடே அதுக்கு நீ வந்து அக்கௌண்ட்டுக்கே போட சொல்லலாமே, எப்படியோ நீ தானே அதை வச்சுருக்க போகிறேன்னு சொன்னால், அது கூட நான் சொல்கிற காரணம் என்னென்னு சொன்னால் வந்து நீங்கள் தானே சொல்கிறீங்களா அந்த அதில் வட்டி வந்து நீ எடுக்கிறேன்ட்டு, அதால் எங்களுக்கு அந்த ஒரு வட்டி கூட வேண்டாம். அப்போ இப்படியான நேரடியாக தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் 100க்கு ஒரு 5% தான் வந்து சாத்தியப்படும். அப்போ அப்படியான அந்த ஒரு பணத்தை நாங்கள் பயன்படுத்தி அந்த ஆரம்ப உதவிகளை செய்யலாம். ஈவன் சின்ன விஷயங்களாக இருந்தால் ஈவன் நாங்கள் கூட எங்களோட காசில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள்னு சொன்னால் இப்படியான ஆக்கள் ஆரம்ப நிதியாக கொண்டு வந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்த மாதிரிக்கு ஒரு படம் எடுத்தால் வேணும்னு சொன்னால் நாங்கள் அதை வேண்டின மாதிரிக்கே நான் ஒரு 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 கடிதம் கூட உங்களுக்கு தரலாம். நீங்கள் ஒரு படம் எடுத்து கொண்டு போகலாம். ஸோ நம்ம அதை வந்துட்டு ஒரு ரெக்கார்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு போட்டு வந்து நாங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்குமே வந்து வீடியோ போடைக்குள்ள நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அந்த படத்தோட சகலோடைய வந்து அப்டேட் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாத்தையும் யோசித்து தான் வந்து இப்படி மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் செய்யலாமே தவிர கடந்த காலத்தில் நடந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அப்படி செஞ்சோம்னு சொன்னால் மறுபடியுமாக நாங்கள் பல விமர்சனங்களை எதிர்நோக்க வேண்டித்தான் வரும். உதாரணமாக வந்து சொல்லுவாங்க, ஒரு இவ்வளவு காசு வந்து இதை நீ பேங்கில் வச்சுருந்தேன்னா உனக்கு இவ்வளோ காசு வருமெண்டுவாங்க, அப்படி என்னவாங்க இப்படி என்னவாங்க, அப்படிலாம் பல கதையை வந்துட்டு கதைப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறது, கதைக்க போனால் இல்லை விதமாகவும் கதைக்கலாம்டா. இப்போ என்னடா இப்போ உண்டை அக்கௌண்ட்டை கொடுத்து உனக்கு அனுப்ப சொன்னாலும் அதுக்கு கதைப்பாங்க, நீ அதுலேயும் ஒரு டீல் பேசுவேதானே அப்படின்ற மாதிரிலாம் கதைப்பாங்க. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் எதுவுமே வந்து செய்ய முடியாது. நான் இவ்வளோ அளவும் திருப்பி சொல்கிறதுமே என்ன, இவ்வளோ அளவும் நாங்கள் வீடியோ செஞ்ச பல பேர் பல இடங்களில் ஈவன் இந்த வீடியோ பார்க்குற உங்களோட ஊரில், அதாவது நீங்கள் யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்களோ உங்களோட ஊர்லேயே வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்டே போய் கேட்கலாம், என்ன கிருஷ்ணா வந்து எவ்வளோ வந்தவன், எவ்வளோ அவங்களோட டீல் பேசினவன், எவ்வளோ வந்துட்டு வாங்கினவன் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. அதே நேரம் காசு அனுப்பின பல பேர் இருப்பாங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் கேட்கலாம் நேரடியாக, கிருஷ்ணா வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோ போய் செய்கிறக்காண்டி எவ்வளோ உங்கள்கிட்ட கமிஷன் கேட்டவன், இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ கமிஷன் கொடுத்த நீங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு விதத்தை அக்செப்ட் பண்ணுவோம், அதில் நான் மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. கடந்த காலங்களில் வந்து ஒரு சில பேர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கேன், தம்பியாக்கள் நீங்களுமே வந்து கஷ்டப்பட்டு நித்திரை இல்லாமல் அப்படி இப்படியெல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறீங்க. அதனால் இதில் ஒரு 55 அனுப்பியிருக்கோம், இதில் ஒரு 5 நீங்கள் எடுங்கோ, இதில் ஒரு 3 நீங்கள் எடுங்கோ, 2 நீங்கள் எடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து 100ல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5-10 விதமானாக்கெல்லாம் அதுவுமே செய்வாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் எங்களுக்கு எல்லாருமே செய்ய வந்து முன் வர மாட்டாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அன்பாக தரும்போது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதையும் நாங்கள் ஒரு நாள் நன்றி மறக்கக்கூடாது, அதையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு வழியால் வந்து எங்களுக்கு இன்னொரு வழியால் வந்து போகும், அதுலேயுமே மாற்றி கற்றுக்கிறோம் இல்லை. ஸோ இப்படி வந்து பல விஷயங்களை நாங்கள் கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து கதைச்சி கொண்டே போகலாம். இதில் நான் சொல்ல விடுபட்ட விஷயம் என்னடா அப்போ நீ சொல்லுவா, எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. என்ன எல்லாம் வந்து சொல்லியாச்சு. இதில் மெயினான விஷயம் சொன்னால் நீங்கள் சொன்ன அந்த அவ்வளோதான் நீ மெயினான விஷயங்க. வேறு ஒன்றும்
என்று சொல்கிறதுக்கு இல்லை. மற்ற வந்து நீங்கள் அதுவுமே சொல்லித்தேல இப்போ பெர்மிஷன் என்று உண்டு. அதை வந்து எப்படி செய்யலாம். இப்போ எல்லாரும் ஒரு தாயும் தகப்பனுமா இருந்தால் அந்த பிள்ளைகள ஒரு இது வேணும். அது வந்து அவங்களோட ஒரு இதோட தான் எடுக்கணும். அவங்களோட ஒரு பெர்மிஷனோட. அதே மாதிரி இப்போ பிள்ளைகள்னா அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு இப்போ நீங்கள் முகம் காட்டக்கூடாதுலாம் சொன்னால் முகம் காட்டாமல் செய்கிறதுல பல சீட்டிங்கை வந்து செய்யலாம். அது பார்க்க அவங்களோட சம்மதத்தோடு நாங்கள் அவங்களோட அதாவது இப்போ ஒரு பிள்ளை வந்து இப்போ வீடியோவில் கதைக்க போகுது, அது சின்ன பிள்ளையாக இருந்தால் அவங்களோட அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கலாம். இதுவே வளர்ந்த பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை ஓமன்னு சொன்னாலே ஓகே. எனக்கு என்னென்றால் அந்த ஒரு பிள்ளையோ அந்த ஒரு படியினோ வந்து அவங்களே ஓமன்னு சொல்லி கதைக்கக்குள்ள அவங்களுக்கு தங்களோட லைஃப்பில் இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன அப்படின்றதான் என்ற முதலாளர்கள். இப்போ எங்களோட அம்மா இருக்கிறா வந்து சில நேரத்தை நான் எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் வந்து சொல்லுவாடி யார் மலையடா அங்கே போகாதுன்னு சொல்லி. அப்போ நான் சொல்லுவேன் இல்லையம்மா நான் பார்த்து போகணும். இல்லை நீ போகவே வேணாம்டா. நான் கேட்பேன் அம்மா நீங்கள் யோசிச்சுப்பாங்கோ நான் இந்த இடத்துக்கு போகிறேன்டேக்குள்ளே என்னில் எனக்கு இல்லாத ஒரு அக்கறை உங்களுக்கு வந்துடுமா அப்படின்னு நான் கேட்பேன். உடனே கோவத்தில் கேட்பேன். கட்டாயம் அது இருக்கும், பெற்றதாகப்பனுக்கு இருக்கும், இல்லையாண்டு இல்லை. இது என்னத்துக்காண்டி நான் சொல்ல வரேன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு யோசனை ஒன்று இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு 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 தம்பியோட வந்து கதைக்கிறாங்க. அதாவது 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி 2 மாதத்துக்குள்ளே அவனுக்கு சர்ஜரி செய்யாடி அவனோட உயிரே போகுது அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவன் வந்து வீடியோவில் கதைச்சி அவனோட ஆப்ரேஷனுக்கான காசு கிடைச்சி அவனோட உயிர் காப்பாற்றப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் இதில் இருந்தோன்னு சொல்லுவீங்க. இல்லை அதுக்கு பார்க்க வந்து இந்த வீடியோவில் காய்ச்சி தான் உதவி தேவைன்றது பார்க்க ஆளாம்னு சொன்னால் இதுவே உங்களுக்கு வந்தால் நீங்கள் யோசிப்பீங்களே இங்கே போய் ஆற்ற காலில் வந்து என்னதான் குளறி கூத்தாடி என்றாலும் அந்த விஷயம் நடந்தால் சரி என்ற அதாவது தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியுமென்னு சொல்லுவாங்க. என்ன கடந்த காலங்களில் நாங்கள் எத்தனையோ கொடூரமான வருத்தத்தில் இருந்த பல பேரை கூட வந்துட்டு நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அப்போ அவங்களுக்கே அது ஓகே அப்படின்னு வந்து இருக்கும்போது அதை வந்து நீங்கள் எதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் அக்கறை எடுக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே நேரம் வந்து அப்படி யோசிக்கிறவங்க அதுக்குமே வந்து பல நிறுவனங்கள் இருக்குது, இப்போ அரசாங்கம் இருக்குது, அப்படி பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது தானே. அப்போ நீங்கள் அது மூலமாக நீங்கள் உதவிகளை வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்படி வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ செஞ்சு இப்படி தான் வந்துட்டு உதவிகள் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இல்லாட்டி இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம்னு தெரிஞ்சுக்கொண்டு எங்கள்கிட்ட நீங்கள் வரணுமெண்டும் இல்லை. ஏன்னா தெரியும் வந்து இப்போ இந்த வீட்டை போனால் வந்துட்டு நான் கடிக்குமென்னு சொல்லி போட்டு போட்டுக்கோன்னு சொன்னால் அது மாதிரி நாங்கள் உள்ளட்டு போனால் கடிச்சா அதுக்குள்ள எங்கெல்லாம் பிள்ளை ஏன்னா போட்டு போட்டுக்கோன்னு தெரிஞ்சு போய் கடி வாங்குறோம்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ வீடியோ எடுத்து தான் உதவி செய்கிற ஒரு கேட்டகரியை வந்து நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அதையும் அதுக்கு தெரிஞ்சு கொண்டு வந்து போட்டு பிறகு அதால் வந்துட்டு பிரச்சனைப்பட நீங்களும் ரெடியாக இருக்கக்கூடாது, நாங்களும் ரெடியாக இருக்கக்கூடாது. ஸோ அதால் எல்லாத்தையும் யோசித்த வண்ணமாக இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வேணுமென்னு சொன்னால் செய்யலாம் அப்படின்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. இதுவுமே வந்து எவ்வளவு தூரம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது. வந்து ஈவன் அது ஓகேவாக இருந்தால் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் அதை விடுவோம். இதில் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நட்டம்ன்றது யாருக்குமே இல்லை. எப்படி பார்த்தாலும் வந்து எல்லாருக்குமே அதாவது பார்க்குறவங்களுக்கே இருக்கட்டும், அந்த வீடியோவில் உதவி கேட்குறவங்களுக்கே இருக்கட்டும், எங்களுக்கே இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் அவங்கள பிரச்சனைக்கான தீர்வும் தான் கிடைக்குமே தவிர இதில் அந்த வறுமனை இருந்து பொறாமப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது எனக்கு வந்து தெரியாது. அவர் அடிக்கிறார் அந்த நியூஸ்லாண்டில் நான் நினைக்கிறேன் இந்த மன்னார் போகணும்னு சொன்னவர் இல்லை அவர் அடிக்கிறார். ஸோ நம்ம வந்து முடிச்சுக்கொள்கிறோம். வந்து அதாவது என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை, நான் என்ன கதைச்சது சரியா பிள்ளையா அப்படின்றது கூட தெரியலை. இப்படி தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லி முடிக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து யாரைய மனசை வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்குமே நம்ம வந்து சாரி சொல்கிறோம். வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வாரதும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு கொண்டு கதைக்கிறதும் இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் தான் ஒவ்வொன்றையும் வந்துட்டு கற்றுக்கொள்கிறது வந்து. அப்போ இப்படியான ஒரு ஐடியாவோடு இதை நாங்கள் செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். இப்போட வந்து காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா கொழும்புலேருந்து ஹோல்ட் பண்ணினாங்க. அப்படின்டா அவளுக்கு 3 பிள்ளைகளாம். அப்போ வந்து இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாவாம். நாளைக்கு வந்துட்டு வீட்டு ஆள் எழுப்ப போகிறாங்களாம். ஒரு சாப்பாடு சாமான்டாலும் கொஞ்சம் வாங்கித்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் காய்ச்சி கொண்டு போய்க்குள்ள அந்த அம்மாவோட கதை வந்து எங்களுக்கு விளங்கிச்சு. அந்த அம்மாடையில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் அதாவது 3 பிள்ளைகள் 2 பேர் கனடாவில் இருக்கிறாங்களாம். அந்த பிள்ளைகளே வந்து அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு கேட்க அவங்களுக்கு தான் ஒன்றுமே செய்யாமே தான் காட்டி கொண்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தால் காய்ச்சி கொண்டு போய்க்குள்ள அதில் அவட விஷயங்கள் அதில் தெரிய வந்தோன்னே அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஓகேம்மா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சாப்பாடு சாமான் தானே வாங்கி தரலாம், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால்
எனக்கு உங்களோட பிள்ளைகள்கிட்ட நம்பரை அனுப்புங்க, அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி கேட்குறேன், ஏன் இப்படி உங்கள் அம்மா நீங்கள் கைப்பற்றீங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டு போட்டு நான் வந்து உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி அவள் ஓகேன்னுட்டு வச்சுவா. நம்பர் அனுப்பவே இல்லை. காரணம் என்னென்னா அவங்களையும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரிக்கு எதையுமே நாங்கள் வந்துட்டு யோசித்து தான் செய்வோம், யோசிக்காமல் செய்ய மாட்டோம். ஸோ கை கொடுக்க நீங்கள் தயாராக இருந்தால் அதை கொண்டு போக நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிக்கோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். வந்து எதுவும் பிள்ளையாக வச்சுருந்தாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து விலகிட போகிறோம். எங்கேன்னு சொன்னால் வந்து தொட்டிலடியமாகட்ட அந்த மாத காசு அதை கொடுத்தாச்சுண்ணே, போன மாத காசு கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதமாக வந்து அவங்கள நான் போய் பார்க்கல. அப்போ அவங்களுக்கு போய் பார்க்கணும். அதே மண்டைக்கு அந்த தெல்லிப்பள்ளியிலேருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணார். அவர் நான் வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க சொன்னான். அவர் எனக்கு எடுத்த மாதிரி தெரியல. இப்போ அவர்கிட்ட நம்பர் கிடந்தால் அது ஒருக்கா பார்த்து அவர் கதைச்சி அவரை போய் பார்க்கணும். அதே மாதிரி 1-2 வேலை இருக்குது, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே வந்து முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.